அப்பா அப்பா, மிச்சத்தை நீங்களே சொல்லி கொடுங்க. ஏண்டா இன்னும் அரை மணி நேரம் சொல்லி கொடுத்துட்டு போயேன். நான் வேலைக்கு போக வேண்டாமா? அப்பா நான் போயிட்டு வரேன். ஏன்டா இந்த கத்துற? நான் இங்கதானே நிக்கிறேன். சரி வரேன். அப்பா நான் போயிட்டு வரேன். என்னன்னா அடிக்கடி போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். மங்கள மங்களமாய் வாழ வேண்டும். என்னங்க பாட்டோட வரீங்க? பாட்டோட மட்டும் இல்லடி, நோட்டோட வந்திருக்கேன். இங்க பார். ஐயோ, ஏனுங்க இவ்வளவு பணம்? அடி பைத்தியக்காரி, இப்பதானே நம்ம தொகுதியில இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஏது பணம்னு கேக்குறியே? ஓட்டுக்கு கொடுத்த பணம் வீட்டுக்கு வந்துருச்சு. எப்படி இந்த ஒன்றியம்? இப்பதாங்க புரியுது உங்க கட்சி ஏன் தோத்துச்சுன்னு. இதனடி பிரமாதம். பொது தேர்தல் வரட்டும், கொண்டாந்து ரொப்பி. சீக்கிரமா பொது தேர்தல் வரணும் ஆண்டவனே. பொது தேர்தல் ஆண்டவங்க கிட்ட கேட்க கூடாதுடி, ஆண்டுகிட்ட இருக்கவங்க கிட்ட கேட்கணும். சரி சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கா? அங்கதான் குருக்கள் இல்லையே. குருக்கள் எப்பதாங்க வருவாரு? குருக்கள் என்னங்க துண்டு உங்க பின்னாடியே வருது. நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழிச்சு இது வரும். இதை வேற எழுத்துக்கிட்டு தெரிய வேண்டியது இருக்கு. இது இல்லைனாலும் காரியம் நடக்க மாட்டேங்குது. இல்ல படிக்கிறியாமா? படி படிச்சாதான் அறிவு வளரும். என்ன புத்தகம் படிக்கிற? காதலனா காமுகனா? யார கேக்குற? புஸ்தகத்தோட பேர்ப்பா. நடுநிசியில் இன்பம், நில் கவனி கொல், சத்தம் இல்லாமல் முத்தம் கொடுப்பது எப்படி? முக்கியமான புஸ்தகம். இப்படி புஸ்தகம் எல்லாம் படிச்சாதாமா இந்தியா உருப்படும். நில்லடி என் காதலி. ஐயோ, லீனா மீனா ரீனா. இதான்ப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி புஸ்தகம் எல்லாம் படிக்க கூடாது. வேற எதை படிக்கணும்? எவ்வளவு புஸ்தகங்கள் இருக்கு. ஔவையார் எழுதின கண்ணகி இருக்கு, கம்பர் எழுதின திருக்குறள் இருக்கு, திருவள்ளுவரே தன் கைப்பட எழுதின சிலப்பதிகாரம் இருக்கு. புஸ்தகமா இல்ல நாட்டுல அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அவ்வளவு ஏன். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கம்பர் ஏன் காட்டுக்கு போனா? கம்பரா? கம்பர் காட்டுக்கு போகலையோ, வேற யாரோ ஒரு ஆள் காட்டுக்கு போனானே. ராமர்ப்பா. ராமர் காட்டுக்கு போனாரா இல்லையா? நான் டவுனுக்கு போனாரு நான் சொன்னேன். என்னப்பா தேடுறீங்க? எதுலடா உட்கார்ந்திருக்க? சேர்லதான். எங்க காணா? இந்த இருக்கு. இதான் அது காலு. அது எங்க இருக்கு? இந்த இருக்கு சேரு. இருக்கிற இடமே தெரியல. ஆமாப்பா, வீட்டுல எல்லாம் சின்ன சின்ன சேரா இருக்கு. ஏன் சைஸுக்கு ஒரு சேர் வாங்கி கொடுக்குறீங்களா? உன் சைஸுக்கு சேர் வேணும்னா ஒரு காட்டையே அழிச்சு செஞ்சாங்க. நிறுத்துப்பா, நிறுத்து. ஒரு வழியா கொண்டு வந்து சேர்த்தான் ஒரு மணி நேரத்துல. எங்க அம்மா கொடுத்த குடம் என்ன கணம் கணக்கிறது பத்தியா? அந்த காலத்துல கணக்கிறது. உங்க அப்பா கொடுத்த சீரா இதுவும் கணக்கிறது. கணமே இல்லையே. ஒடியா வா. ரொம்ப நல்லா இருக்கு. சும்மா இருங்க. கீழே விழுந்துட ஜாக்கிரதை. நானே இறங்குறேன் பாப்பா. சும்மா இருங்க. என்ன ஏன் ஒய்ஃப் தான் பாகிரதின்னு பேரு. செல்லமா பாகின்னு அவளை கூப்பிடுவேன். பார்த்து போடு. எவ்வளவு பெருசு ஜோரா இருக்குதா? நம்மளோட ஆமா அது. ஆமா, என்னமோ சொந்த வீட்டை ரசிக்கிற மாதிரி ரசிச்சுட்டு இருக்க. அசடு நம்ம தங்கறதுக்காக தேவஸ்தானத்துல இதை கொடுத்துருக்காரு. நம்ம இருக்கிறதுக்கு நம்மளோட ஆண்டானே. என்ன இங்க வேற யாரோ கொடுத்து இருக்காளா? இல்லையா நம்ம ரெண்டே பேரும் இருக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா ஓடி பிடிச்சு விளையாடு. ஓடி பிடிச்சலாம் விளையாடப்படாது. அப்ப அப்பா அம்மா விளையாடலாம். என்னடி நீ என்னன்னு அதே கண்டபடியெல்லாம் பேசுறேன். ஏண்டே
உங்ககிட்ட பேசாம யார்கிட்ட பேச போறேன்? நான் இப்ப சமைக்க போறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஒன்ன பிடிக்கும். என்னெல்லாம் சமைக்க முடியாது. ஜோக் அடி. உருளைக்கிழங்கு பொடி மாசு, வாழைக்காய் கூட்டு, தக்காளி ரசம், கருவாட்டு குழம்பு. கருவாடு அவன் நம்மளே பாத்துட்டு இருந்திருக்கானா? ஐயா நீ இத்தனை நேரம் இங்கே இருந்தனே. ஆமா ரொம்ப சமத்துக்கு என்னையா அக்கறமா இருக்கு. நீ எதுக்கு எங்க நிக்கிற? வண்டி வர ஒருத்தர போகல. வண்டி வரையா இத்தனை நேரம் இங்க நடந்ததெல்லாம் சந்தோஷமா பாத்துட்டு இருந்தல. இதுக்கு மேல உனக்கு எதுக்கியா வாடகை? கணக்கு சரியா போச்சு. போயன் விடுங்க சாமி. விட மாட்டே நீ. நன்னாரு ஓடு ஓடு. இவன் வேற நடந்ததெல்லாம் பாத்துட்டான். இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு கிட்ட நறுக்க மாட்டாவ ரகுபதி. மாமி, அது உப்பு தண்ணி குடிக்கலாம் முடியாது. அப்ப சமையலுக்கெல்லாம் என்ன பண்றே? காவேரியில இருந்து தான் எடுத்துன்னு வரணும். அப்படியா? உங்க பேரு? விசாலம். மகே மகே அவர் கூப்பிடுறார். நான் அப்புறம் சவாசமா பேசுறேன். மாமி, கொஞ்சம் காஃபி பண்ணி தரீல? நாளைக்கு திருப்பி கொடுத்துடுறேன். காபி பொடியா? எங்க பாத்து கொடுத்தேன். அருள் தாரும் தேவ மாதாவே ஆதியே இன்ப ஜோதி. என்னையா காலங்காத்தால வந்து காத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன விஷயம்? ஐயோ பாத்து போலாம் தான் வந்தோம். எழுந்துட்டாங்களா? வருவாரியா மெதுவா? அவருக்கு என்னய்யா எக்கச்சக்கமான சொத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க பெரியவங்க. நம்மள மாதிரியா? தனிக்காட்டு ராஜா ஐயா. அவங்க அப்பா இருக்காரே, ரொம்ப பேருக்கு தண்ணி காட்டுன ராஜா. அப்படி ஒரு நேரம் ஐயா அதெல்லாம். என்னய்யா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு கும்பிடுறீங்க? இப்பதான் நம்ம மரியாதையே தெரியுது இவங்களுக்கு. முதலாளி நீங்களா? என்ன விஷயம்? வாழைத்தார் வெட்டினமுங்க. 2 கொலை வீட்டுல கொடுத்து போலான்னு வந்தேன். குத்தகை பணம் கொண்டு வராதீங்க. கொலை கொலையா பழம் கொண்டு வாங்க. எல்லாம் சாப்பிடுறதுக்கு யாரையா அங்க இருக்கா? நீ எங்கேயா வந்த? 2000 ரூபாய் பணம் வேணுங்க. பணமா? பத்திரம் கொண்டாந்து இருக்கங்க. நாளைக்கு வா பாக்கலாம். ஆமா, நீ என்னையா வாங்கின பணத்தையும் தர மாட்டேங்கிற, அதுக்கு வட்டியும் தர மாட்டேங்கிற? எப்பதான் தரப்போற? அடுத்த மாசம் எப்படியும் கொடுத்துறங்க. என்னடா இன்னும் வயலுக்கு போலையா? கிளம்பிட்டு இருக்குங்க. சீக்கிரம் போ. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன்டா போய் சொல்ற? உள்ள போய் சாப்பிட்டு போ. இல்லைங்க, வேலைக்கு நேரமாச்சு. இந்தா போற வழியில சாப்பிட்டு போ. சரிங்க. காலையில இருந்து நான் கூட ஒண்ணுமே சாப்பிடாம தான் இருக்கேன். என்ன சாராயமா? பாத்தியாடா அவன் வேலையில எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு? நீங்களும் தான் இருக்கீங்க.